நீங்கள் ஒரு நாள் கடை க்ளோஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அங்கே கஷ்டமாக போயிடுது அப்படின்னா சொல்ல ஆரம்பித்தா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனி பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 1.5 வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு மைனஸில் தான் போகும். இது நான் ஒரு மீட்டிங் போயிருக்கும் போது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஓனர் ஆனந்த் வந்து சொல்கிறாரு, குறிப்பிட்ட ஒரு 5 பேரில் நானும் ஒரு எம்ப்ளாயி, அந்த எம்ப்ளாயின்னு இல்லாமல் ஒரு மெம்பர், டாப் மெம்பராக இருக்கிறதுல நான் ரொம்பவே ப்ரௌடாக இருக்கேன். எப்படின்னா எண்ணங்கள் வந்து நம்ம கிளியராக வச்சுருக்கணும். அது இருந்தாவே வந்து நம்ம எந்த ஒரு பொசிஷனில் இருந்தாலுமே நம்ம டாப்பில் போயிடலாம். மற்ற இடத்துலலாம் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஒர்க் இதுதான், அதோட போங்கன்னு சொல்லுவாங்க. புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்றாங்க. நீங்கள் கற்றுங்க, நீங்கள் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஓனாக பண்ணுறீங்களா, நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் உங்களோட டேலண்ட்டை மட்டும் காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் நிறைய டேலண்ட் காட்ட முடியாது, எங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ ஒன்றும் அவர் பேன் இந்தியா ஃபுல்லாக போகலான்னுவாங்க. ஸோ அதை கம்பல்சரி அந்த லெவலில் கன்ஃபார்ம் கொண்டு போயிடுவோம். ஸோ அவர் சொல்கிறது எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே வந்து நம்மளுக்காக தான். இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிடாச்சு. நெக்ஸ்ட்டு அதர் ஸ்டேட் போகிறோம். இந்த மீட்டோட ரியல் பர்பஸ் என்னன்னு தெரியுமா? இந்த மீட்ல நம்மளோட ஐடியாஸ், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எல்லாரோட ட்ரஸ்ட்டையும் ஷேர் பண்ண போகிறோம். கோவர்மெண்ட் ஹெட் ஆஃபீஸ் டீம் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடோட டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து நம்ம வேல்யூபிள் பார்ட்னர்ஸ் எல்லாரும் இருக்கீங்க. உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ப்ரௌடாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. சார் வந்து எனக்கு வந்து அவ்வளோ ட்ரைனிங்கு எனக்குன்ட்டு இல்லை, இந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தருக்கும் வந்து ரொம்ப ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் வந்து பெரிய பிளெஸ்ஸிங் நினைக்கிறேன். நான் 2022 நான் ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது பார்ட் டைமாக டெலிவரிக்கு வந்தேன். சரிங்களா, ஏன் பழைய பசங்களுக்கு தெரியும், புதுசாக வந்தவங்களுக்கு டெலிவரி பர்சன் தான் ஃபஸ்ட்டு. சொன்ன மாதிரி நானும் டெலிவரிக்கு தான் வந்தேன். ஃபுல் டைம் பார்ட் டைம் வந்தேன், அப்புறம் ஃபுல் டைம் ஆனேன். ஸோ இந்த டெலிவரி நீ ஏன் போகிற, நீ நல்ல கம்பெனி பார்த்துப்பேன், நீ ஒரு நல்ல கடை பார்ப்பேன்னு என்கிட்ட ஒரு கடை கொடுத்தாங்க. கடை பார்த்து ஒரு அளவு நல்லா செட்டில் பண்ணுறப்பறம் என்கிட்ட வேர்ஹவுஸ் கொடுத்தாங்க. வேர்ஹவுஸ் நான் நல்லா செட்டில் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணோம் நான் செட் பண்ணிட்டோன்னே அண்ணன் எங்கிட்ட சொன்னேன், நீயும் ஒன்றும் வேர்ஹவுஸ் பார்க்குற, வா அடுத்தது பண்ணு, பர்ச்சேஸ் பண்ணுனாரு. இப்போ பர்ச்சேஸ் பண்ணி என்டையர் கம்பெனிக்கு ஸ்டாக் மோர் தென் 80% நான் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே க்ரோத் சீக்கிரமாகவே பார்க்கலாம். நான் 2022 பார்த்த க்ரோத்தும் 2026 இருக்கிறதுமே ரொம்ப டிஃப்ரெண்ட். பிகாஸ் பார்ட்னர்ஸ் நிறைய ஆயிடுச்சு. நான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து 2012 ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு நானும் சேரும்போது தான் கடையில் உட்காருவோம். அப்போ சின்ன ஷாப் இருந்துச்சு. அப்போவே எங்கள் அண்ணனோட மோட்டிவ்லாம் தெரியும். ஸோ 2019 ஜாயின் பண்ணும்போது அண்ணனோட தாட்ஸ் எல்லாமே எனக்கும் மோகனுக்கு இன்னொரு மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஆகக்கூடிய இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுது. ஸோ எங்கேயுமே ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. ஸோ காலேஜ் முடித்தோன்னே ஒரு ஜாபுக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்தேன். ஸோ ஒரு 5 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுக்கிறேன். ஸோ எனக்கு ஃபீல் பண்ண என்னன்னா எனக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ஃபீல் பண்ண வச்சுது. நான் வரும்பொழுது ஒன்றுமே இல்லை என்கிட்ட. ஸோ நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். வரும்போது ஜஸ்ட்டு என்ன நம்மளுக்கு பார்ட் டைமில் ஒரு ஏர்னிங் கிடைக்கும், அதை வச்சு பார்த்துக்கலாம் வீட்டை, அப்படி சொல்லி தான் நான் வந்தது. ஆனால் வந்து நான் உங்களெல்லாம் பார்க்குற போது டேரெக்டாக அவங்க பேசும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. எனக்கு வந்து என் ஜேர்னியில் ரொம்ப வந்து ஒரு பிளெஸ்ஸிங் சொல்கிறேன். என் பார்ட்னர்ஸு என் ஃபேமிலிலாம் கோவர்மெண்ட் ஃபேமிலி. ஸோ ஐ மை செல்ஃப் ப்ரௌடாக இருக்குது. இப்போ வேறு கம்பெனிக்கு போய் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லை. இங்கே இருப்போம், சேலரி கம்மியாக இருக்கோ அதிகமாக இருக்கோ அது கிடையாது. நிம்மதி இருக்கா, காலைல வந்தோம் நைட்டு போனோன்ற ப்ராப்ளம் இல்லையா, ப்ரெஷர் இல்லையா, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ட்ரிபிள் ஆஃபீஸ் போனோம். அதுக்கு முன்னாடியே ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பர்சனல் க்ரோத் மட்டும் இல்லை, மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயமும் எனக்கு இப்ராஹிம் ப்ரோ வந்து நிறையவே டீச் பண்ணியிருக்காரு. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே இது நிறைய பேர் தெரியும். ஸோ நிறைய சேலஞ்சஸ், நிறைய டிஃபிகல்ட்டிஸ், நிறைய விஷயத்த நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பேரை பார்க்கும்போது ரொம்ப நான் இப்படிலாம் யோசிக்கல ஃபஸ்ட்டு, நம்ம இப்படி இருப்போம், நம்ம லைஃப் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆனால் இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கு எல்லாமே காரணம் எங்கள் பாஸ் தான். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதான் பெரிய கம்பெனி தான். அங்கே வந்து எனக்கு க்ரோத் அவ்வளோவா கிடைக்கல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ க்ரோத் கிடச்சிருக்கு, நல்ல ஃபேமிலி கிடச்சிருக்கு. எவ்வளோ காசு வந்தாலும் எப்படி வேணால் போயிடும். அதை வந்து எப்படி சேவ் பண்ணுறது, எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு ஃபேமிலிக்கு என்னென்ன வேணும், யாருமே இதுமாதிரி சொல்லி தர மாட்டாங்க. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல்
ஓகே நம்ம இது ஒர்க்கு நம்ம இது கரெக்டாக பண்ணணும் சரிங்களா. அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து காட் வந்து எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்கன்னே தெரியாது, உங்கள் லைஃப் எப்படி டர்ன் ஆகும்னே தெரியாது உங்களுக்கு. அந்த ஆல்மைட்டிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா நான் எல்லா விஷயத்திலும் பிளஸ்டு. ஸோ எனக்கு வந்து எது கிடைச்சாலுமே பிளஸ்டாக தான் கிடைக்கும். அதே மாதிரி வந்து நான் இருந்தாலும் வந்து இப்போ நான் சூப்பராக இருக்கேன். லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டு சரிங்களா. ஃபஸ்ட்டு பாஸ்ட் நெகட்டிவ் அது இதுன்னு எல்லாமே மைண்டில் போட்டு கொலாப்ஸ் பண்ணிக்கின்னு எதிர்பார்த்துக்கின்னு அதே மாதிரி ஒரு ஒஸ்ட்டான ஒரு பிஹேவியர் இருந்தேன். கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் அதிகமாகவே யூஸ் பண்ணுவேன். ஸோ கேட்டு வாங்குவேன். எது வந்தாலுமே எனக்கு கொடுங்க, நான் பண்ணுறேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வாங்கினது தான். அண்ட் நிறைய கற்றுக்குறோம். ஏன்னா எங்களுக்குமே டு பி ஃப்ராங்க் எதுவுமே தெரியாது. நான் ஃப்ரெஷ்ஷர். ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் கற்றுக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு இடத்துல வேலை செய்ய வந்தால் கற்றுக்க விட்றாங்க. மற்ற இடத்துலலாம் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஒர்க் இதுதான், அதோட போங்கன்னு சொல்லுவாங்க. புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்றாங்க. நீங்கள் கற்றுங்க, நீங்கள் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நாளைக்கு இப்போ நான் இந்த இடத்துல வந்து இந்த பொசிஷனில் இருந்து நான் பேசுவேன்னு நான் எதிர்பார்த்துருப்பேன்னா, நான் டெலிவரி ஓட்டும் போது நான் எதிர்பார்க்க மாட்டேன். இப்போ நான் இது ஓகே நான் கரெக்டாக இது பண்ணேன்னா சார் வந்து 4 வருஷத்தில் இந்த பொசிஷனில் கொடுத்து இந்த என்ன யாருக்கு என்ன பொசிஷன் போகனே நமக்கு தெரியாது. ஸோ அல்மைட்டி வந்து பார்ப்பாரு உனக்கு எங்கே டேலண்ட் இருக்குது, நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டுருப்பேன். ஸோ அது வந்து உன்னை இந்த இடத்துல உட்கார வைக்கும். இப்போ நான் நினச்சாலும் வேறு எங்கேயாச்சும் போகலாம், வேறு யாராச்சும் நினச்சாலும் எங்கே இருந்தாலும் போகலாம். பட் ஆனால் அல்மைட்டி வந்து பிளான் பண்ணிட்டாரு நீங்கள் இங்கே தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த சேலரி, நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, இவ்வளோ வேல்யூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2023 எனக்கு ஒரு நல்ல க்ரோத் இருந்துச்சு. ஒரு டீமும் எனக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க. லைக் எப்படின்னா ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே மேலே மட்டும்தான் போச்சு, எதுவுமே எனக்கு கீழே வரல. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சார் வந்து நிற்பாங்க நமக்கு. பர்சனலாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும். நேற்று நான் 2 நாள் இல்லை, எங்கள் மாமனார் டெத் ஆகிட்டாங்க சரிங்களா. இதில் யாருமே வரல. 7 மணிக்கு சாருக்கு நான் லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டேன் சரிங்களா. ஆஃபீஸ் விஷயம் இருந்தாலும் பர்சனலாக இருந்தாலும் சார் ஃபஸ்ட்டு வந்து நின்றாருங்க. அவர் பேன் இந்தியா ஃபுல்லாக போகலான்னு. ஸோ அதை கம்பல்சரி அந்த லெவலில் கன்ஃபார்ம் கொண்டு போயிடுவோம். அதுக்கு எல்லாமே எங்கள் டீமு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. எப்போவுமே ஒன்றாவே வளரும். லெட்ஸ் க்ரோ டுகெதர் கோவர்மெண்ட். தேங்க்யூ. ஸோ அவர் சொல்கிறது எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே வந்து நம்மளுக்காக தான். இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிடாச்சு. நெக்ஸ்ட்டு அதர் ஸ்டேட் போகிறோம். நெக்ஸ்ட்டு பேன் இந்தியா வரைக்கும் நாங்கள் ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஆஃபீஸில் சேலஞ்சு குரூப்பு பசங்களை மாற்றுக்கிறதுக்கு அதாவது ஷேர் பண்ணுற படாத கஷ்டம். அவர் என்னென்னோ காசு கொடுத்து அவ்வளோ லட்சக்கணக்கு கொடுத்து ஃபஸ்ட்டு வராங்க. நமக்கு ஈஸியாக கிடைக்குது. அதை வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து அவர் 100 சொல்கிறாருன்னா அதுலேருந்து 1 எடுத்து உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பண்ணுறது சாட்டிஸ்ஃபைடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் வந்து இங்கே எனக்கு பேச ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இப்ராஹிம் ப்ரோக்கும் அண்ட் தென் எனக்கு இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே இது பண்ணு, இது தப்பு, ரைட்டு அப்படின்னு சொல்லி யாரும் அவ்வளோ சீக்கிரம் எம்டிஸ்லாம் பழக மாட்டாங்க. ஸோ இவங்களாக இருக்கட்டும், இவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், அண்ட் தென் என் கூட இருக்க டீம் லீடர்ஸ் 4 மெம்பர்ஸுமே எனக்கு வந்து பிளஸ்டு. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்துலுமே என்னை பார்த்துக்கிறது, ஒரு வெளியே போன ஒரு பிரதர்ஸ் மாதிரியோ, உள்ளே இருக்கும்போது ஒரு கொலீக்ஸ் மாதிரியோ இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறது முதற்கொண்டு. அண்ட் தென் இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே எங்கிட்ட வந்து ஜாலியாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கோம். பார்ட்னர்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். இந்த கூட்டத்துக்கு எல்லாம் காரணமான அந்த சிங்கிள் விஷனை அழைக்க போகிறோம். கோவல் மட்டும் இன்னைக்கு டீலர்ஸோட ஃபேவரட் நேமாக மாற்றின நம்ம beloved founder, the man with the vision and pillar of strength. Let's hand over the stage to our founder, Ibrahim Shah. இப்போ கோவெல் மார்ட் 2012 வந்து நம்ம ஆரம்பித்த புதுசில் என்னை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் இருக்கக்கூடாது, போன 6 மாதம் மாதிரி அடுத்த 6 மாதம் இருக்கக்கூடாது, இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா சில பேர் நிறைய தப்பு பண்ணுறீங்க, பிஸ்னஸ்ன்ற பேரில் தப்பு பண்ணுறீங்க, லைஃப்பில் சில மிஸ்டேக் பண்ணுறீங்க. நிறையா பிஸ்னஸ் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், நிறைய எக்கச்சக்க தெரியல, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. சில பேர் ஏங்குறீங்க, ஆனால் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரமாட்டேங்குது. அப்போ இன்றைக்கி வந்த எல்லாருமே பிளஸ்ட். அப்போ 2 வருஷத்துக்கு மைனஸ் தான். அதான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், எனி பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மைனஸில் தான் போகும். ப்ளஸ்ஸு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ஒரு நாள் கடை க்ளோஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அங்கே கஷ்டமாக போயிடுது அப்படின்னா சொல்ல ஆரம்பித்தா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆஹா, நம்மளால் ஒருத்தர் நல்ல வேல்யூ கொடுக்குறோம், எப்படியா தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சு கண்டுபிடிச்சி தான் ஃப்ரான்ச்சைஸ் அந்த இது கண்டுபிடிச்சோம். 2022 ஒரு ட்ரையல் பார்த்தோம் செங்கல்பட்டில். மே மாதம் ஆரம்பித்தோம். 2022 நல்ல ஒரு 3 மாதம் ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம்
நம்ம ஃப்ரான்ச்சைஸ் எல்லாமே ஆரம்பித்தோம். எல்லாருக்கும் நம்ம சைன் பண்ணோம். போயிருக்கும்போது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஓனர் ஆனந்த் வந்து சொல்கிறாரு, இந்த புக்கை படிங்க. அந்த புக்கை வாங்கி படித்து முடிக்கிறதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆகிப்போச்சு. அவ்வளோ பெரிய புக்கு. ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிராண்ட் அக்சசரிஸ் புதுசாக ஆரம்பிப்போம். இது நிறைய பேர் பண்ணுறாங்க, வேணாம் விட்டுடலாம் அப்படின்னும் விட்டுருவேன். அப்போது எனக்கு வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, காம்படிட்டரை பார்க்காத, மார்க்கெட் பொட்டன்ஷியலை பாரு. இந்த பொருள் எத்தனை பேர் விற்கிறான்னு பார்க்காத, எத்தனை மக்கள் இது வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு பாரு. ஆமாம், நம்மள்கிட்டனா 10,000 ரீட்டைலர்ஸ் இருக்காங்களே, பார்ட்னர்ஸ் இருக்காங்களே, இன்னைக்கு எல்லா இடத்துல போய் ஆப்பை கொண்டு சேர்த்துருக்காங்களே, நெக் பேண்டை வாங்கன்னு செய்கிறாங்க, கம்மி பட்ஜெட் நெக் பேண்ட் வாங்கன்னு செய்கிறாங்க, நம்ம ஏன் அதை விற்கக்கூடாது? ஏன்னா மற்ற பிராண்ட் எடுத்துட்டிங்கன்னா மேனுஃபேக்சராக இருப்பாங்க, அடுத்து ஸ்டாக்கிஸ்ட்டுக்கு வரும், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் போய் ரீட்டைலருக்கு கொடுப்பாங்க. நம்மளுக்கு அந்த நடுவில் இருக்க எதுவுமே கிடையாது. நேராக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், எடுத்துகிட்டு போய் ரீட்டைலர்கிட்ட கொடுக்குறோம். இப்போ அந்த பங்கு போகிறது நிறையா ஷேரிங் இருக்குது மற்ற பிராண்டில். இப்போ நம்ம பிராண்டில் என்ன, நம்ம 2 பேர் தான் ஷேரிங். நான் கம்பெனியும் பார்ட்னரும் தான் நம்ம இதில் ஷேரிங். உடனே கிளம்பி போயிட்டேன், எங்கெங்கே ஃபேக்ட்ரி அப்படின்னு கிளம்பி போயிட்டு அதுக்குள்ளே போனால் அது பெரிய கடல் மாதிரி இருக்குது. பட் கணக்கெடுத்து பார்த்ததில் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் அதில் இன்க்ரீஸ் ஆகும். சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா, கம்மியாக டேர்ன் ஓவர் பண்ணி அதிகமாக ப்ராஃபிட் பண்ணுறது தான் புட்சல்தனம். நம்ம ப்ராஃபிட் தாங்க பிஸ்னஸ்ஸு. எதில் ப்ராஃபிட் இல்லையோ அதில் டைம் ஃபோக்கஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. நான் என்ன பண்ணுவேன், எதில் ஃப்யூச்சர் இருக்குதுன்னு பார்ப்பேன். பெரிய பெரிய ஆளும் நான் பழகிட்டு இருக்கேன். எனக்கு பெருமைக்காக நான் சொல்லலை, அவங்கள்ட்ட வந்து நிறையா இன்புட் வாங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், உங்களை கைவிட மாட்டேன். ஏன்னா நான் உங்கள் யாரையுமே மணி மேக்கிங் மிஷினாக பார்க்கல, ஃபேமிலி மெம்பராக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க தெரியாது, நான் ஃபேமிலி மெம்பராக தான் பார்க்குறேன். மொபைலில் இருக்க எல்லா எஸ்கையும் கொண்டு வரணும் அக்சசரிஸில், அடுத்து ஐடி அக்சசரிஸ் கொண்டு வரணும், அடுத்து ஹோம் அப்ளைன்சஸ் கொண்டு வரணும், அடுத்து கேரளா ஃபுல்லாக போகணும், ஆந்திரா போகணும், நிறையா பிளான் இருக்குது. சர்வீஸ் கொடுக்குறேன், சப்போர்ட் பண்ணுறேன். சப்போர்ட்டை நம்ம வேலையை காட்டுவோம், சர்வீஸ் நம்ம யாருன்னு காட்டுவோம். நம்ம கோவேல் மாட்டை வந்து எதில் ப்ளஸ்ன்னு அவனை காட்டுவோம். எங்களை மாதிரி அவனை பில்லை கொடுக்க சொல்லு, எங்களை மாதிரி D1 பண்ணிக்க சொல்ல அவன் என்ன ரிப்ளை பண்ணுறான்னு பாரு, என்ன மாதிரி டேமேஜ்னு சொல்லி கொடுக்க சொல்லு, என்ன ரிப்ளை பண்ணுறான்னு பாரு. கஸ்டமர் கேருக்கு ஒரு அட்வைஸும் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. நம்மள்கிட்ட வாங்காமல் வேறு யார்கிட்ட வாங்கி நம்மள்கிட்ட சர்வீஸ் சப்போர்ட் கேட்டாங்கன்னா பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு லாஸ் ஆகாத வரைக்கும் இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. 14 வருஷமாக வெளிநாட்டில் கத்தாரில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதோடு சேர்த்து கடைசி 3 வருஷமாக கோவல் மார்ட் டீமோட நான் பயணம் பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். இதுதான் நான் டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட் எடுத்தது ஃபர்ஸ்ட். சேலரி பேஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் என்னோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 7,000 8,000 இதான் என்னுடைய மந்த்லி சேலரியாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்க போகிறது 6 மந்த் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பிஸ்னஸ் நான் பண்ணியிருக்கிறேன், எங்கேயோ ஒர்க் பண்ணேன், நிறைய பண்ணேன். ஆனால் எதுவுமே பேக்ரவுண்ட் சேவிங் எல்லாம் 0. அந்த ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ போட்டாங்கல்ல, ஸோ அதில் அவங்க கொடுத்த அந்த ஹோப்பை பார்த்தேன். ஸோ அந்த ஒரு பிலீவ் தான், அந்த ஹோப்பு தான் இப்போ என்னை இங்கே வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. ஸோ அப்போ நம்ம எப்பவுமே யூடியூப் பார்க்கும்போது அந்த யூடியூப்பில் பார்த்த ஒரு வீடியோ தான் வந்து பிஸ்னஸ் தமிழில் ஸ்டார் பேசன்ட்டு. அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தனால தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் என்னன்னா இந்த கோல் மார்ட் தான். சரி, வீட்டில் அவங்க பேச்சு கேட்காம தான் நான் அந்த ஃபீல்டில் ஸ்டார் நம்பி மட்டும்தான் உள்ளே வந்தேன். இந்த மாதிரி சொன்னாங்க, சரி இது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு ஒரே யோசிச்சு போச்சு. அவர் ஒரு புக்கு ஒன்று சொன்ன மாதிரி அதை பார்த்து டக்குன்னு எடுத்தேன். நம்ம கோவேல் மாதிரி யாருமே சொல்லலை, இல்லை பரவாயில்ல நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம வந்து ஒரு கரெக்டான மென்டர் வேணும், ஒரு குரு வேணும். ஸோ அப்படி அவர் ஒரு ஆளை பார்த்து கோவல் மார்ட் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து நம்ம இப்ராஹிம் ப்ரோக்கு தான். அவங்களால தான் நான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தேன். சார் கிட்ட இருக்கிற நல்ல எண்ணங்கள், அந்த ஒரு வில் பவர், அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும் ஆசைப்படுறேன். பட் ஆனால் அவரோட பழக நமக்கு அது வந்து நினைக்கிறேன். நான் மட்டும் சம்பாதிச்சு நான் மட்டும் பெரிய ஆள் இல்லாமல் நீங்களும் நல்லபடியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நிறைய வாங்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு வந்து கொடுத்தது. அதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு கரண்ட்லி 4 டிஸ்ட்ரிக்ட் ப்ளஸ் 1 யூனியன் டெரிட்டரி, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு, அப்படியே ஜேர்னி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் விழுப்புரம் முடித்தேன். விழுப்புரம் முடிச்சதுக்கப்புறம் பாண்டிச்சேரி கேட்டேன், பாண்டிச்சேரியும் சார் தந்தாங்க. அடிக்கடி கன்வர்சேஷன் நடக்கும் எனக்கும் இப்ராஹிம் சாருக்கும். அதில் வந்து சில விஷயங்கள் வந்து அப்போ அவங்க சொல்லி கொடுக்குறப்ப வந்து எனக்கு வந்து அது பெருசாகவே தெரியாது. ஏன் அப்படி சொல்கிறாரு, பட் ஆனால்
அப்போ சார் பேச்சை மீறி நான் செஞ்சுருந்தேன் அப்படின்னாக்கா 6.5 லட்சம் ரூபா நானும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறேன், என் காசு போயிடும். இதெல்லாம் வந்து ஒரு கரெக்டான மென்டர், இந்த மாதிரி ஒரு டீம் இல்லாமல் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொந்தமாக செஞ்சுருந்தா இந்த மாதிரி அடியிலேருந்துலாம் நான் எந்திரிச்சிருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். கோல்மார்ட் வந்து எனக்கு மார்க்கெட்டிங்கில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து யாருமே வாய்ப்பு கொடுத்தது கிடையாது. இந்த கோல்மார்ட் தான் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு தான் இருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2022 அக்டோபர் போல தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்மார்ட்ல உள்ள வரேன். சரி, அப்போ வந்து நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்து நேரில் பார்த்தேன். அப்புறம் சார் கிட்ட பேசும்போது சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது மாதிரி நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம், ஸோ கரெக்டான கேண்டிடேட்ஸ் தான் நான் போடுவோம், நீங்கள் வந்துட்டோன்றதால. ஆனால் ஃபஸ்ட்டு மந்த்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் நான் எடுத்து உண்மையிலே சொல்கிறேன், மனசுலேருந்து சொல்கிறேன், நான் வாங்குற போது 30,000 அவர் நினச்சிருந்தா அக்கௌண்ட்டில் போட்டிருக்கலாம், இல்லை கேஷாக கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். கார் எடுத்துக்கிட்டு என் ஆஃபீஸ் செங்கல்பட்டில் வந்து இந்த ஃபோட்டோ என் ஃபோனில் இன்னும் எவ்வளோ இருக்குது, டைரெக்டாக வந்து ஒரு செக்கு என் கையில் கொடுத்து ஒரு பிளெஸிங் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனசு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உங்களை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ சார் வந்து உடனே வந்து எடுத்துக்கல. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 days நீங்கள் போயிட்டு யோசிச்சுட்டு அப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் அதை மாதிரி போயிட்டு ஒரு 2 daysல வந்து யோசிச்சு சரி பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்க்கு 2 பேர் தான், சார் ஒன்று நான் ஒன்று, 2 பேர் தான். அந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஸ்டேட்டஸ் எப்படின்னா ஸ்டெப்பா க்ரோ ஆச்சு. அது இல்லாம ஒரு மரியாதை கிடைக்குது. நம்ம ஊர்ல பாக்குறவங்க 2-3 பேரு நம்மள வந்து ஒரு பெருமையா நினைக்கிறான். இதுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லெவல் அப்படியே மாறிட்டே இருக்கு. ஏன்னா சார் இத்தனை பேருக்கு எப்படி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் தராங்க அப்படின்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம வந்து வளர்த்து விட்டோம் அப்படின்னா நாமளும் தானா வளருவோம். அந்த ஐடியாலஜி தான். ஏன்னா அந்த டார்கெட் கொடுத்தாங்க, அந்த டார்கெட் நான் கோ த்ரூ பண்ணேன். ஜஸ்ட் ஒரு 1 month தான் கொடுத்துருக்காங்க, ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு 1 month தான் ஒர்க் பண்ணேன். இது ஒரு டிவி வாங்கிடலாம் நினைக்கிறேன். நான் ஹையஸ்ட் எவ்வளோ ப்ராஃபிட் வாங்குறது வரைக்கும் யாருக்கா தெரியுமா? சொல்லவே இல்லை, சொல்லிக்க மாட்டாங்க, தெரியுமா தெரியாது. 1,50,000 நான் வாங்கிட்டேன் கையில். சசிகுமார் சார் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் எடுக்கும்போது டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவார், சார் இது எடுக்கலாமா, கண்ணை மூடிட்டு சைன் பண்ணுங்க, வெற்றி தான், மாற்று கருத்து சொன்னா சைன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் எடுத்தாரு. இன்னைக்கு 3 கடை ஓப்பன் பண்ணிட்டாரு. இப்போ புதுசாக வரவங்களும் சரி, இனி வர போறவங்களும் சரி, இந்த கம்பெனி இருக்கிறவங்க அத்தனை பேருமே அடுத்த கட்ட டெவலப் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம நல்லவங்களோட இருக்கிறோம், நல்ல ஆளோட இருக்கிறோம்.